இனி ஜோதிட தகவல். ஜோதிட தகவல்ல இன்றைய நாளில் உங்களிடம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பற்றி ஒரு சில குறிப்புகள் கூற உள்ளேன். சித்திரை நட்சத்திரத்தில் 14வது நட்சத்திரம். சித்திரை நட்சத்திரம் முதல் 2 பாதம், 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் என்பது கன்னி ராசி, 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் என்பது உங்களுக்கு துலா ராசி. முதல் 2 பாதம் கன்னி ராசி, அதிபதி புதன். 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் ராசி துலா ராசி, அதிபதி சுக்கிரன். சித்திரை என்பது செவ்வாயோட நட்சத்திரம் ஆகும். இந்த செவ்வாயோட நட்சத்திரம் பிறந்திருக்க காரணத்தினால இவங்களுக்கு முன்கோபம் சற்று அதிகப்படியாக இருக்கும். உணர்ச்சி வசப்படக்கூடிய நபராக இருப்பார்கள். நல்ல ஒரு அழகிய உடல் அமைப்பு இருக்கும். பேச்சுத்திறமை நன்றாக இருக்கும். உடல் அமைப்பு மிக மிக நன்றாக இருக்கும். தைரியம் துணிவு சிறப்பாக இருக்கும். அடுத்து குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஆடை அணிகலன்களை அணிவதில் அலாதி பிரியராக இருப்பார்கள். அடுத்து குறிப்பாக எல்லாவற்றையும் அறிந்தவராக இருப்பார்கள். நிறைய விஷயத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய நபராக இருப்பார்கள். கல்வித்துறையில் சாதிக்கக்கூடிய நபராக இருப்பார்கள். தெய்வீக காரியங்கள்ல ஈடுபாடுகள் சற்று அதிகப்படியாகவே இருக்கும். பிறருக்கு உதவி செய்யக்கூடிய குண அமைப்பு கண்டவங்களாக இருப்பார்கள். அறிவு கூர்மை சற்று அதிகப்படியாக இருக்கும். அது மட்டும் இல்லாம செல்வம், செல்வாக்கு, பெயர் புகழ் கொண்டவர்களாக இருப்பார்கள். இவர்களுடைய குடும்பத்தை பற்றி பார்க்கும்போது பொதுவா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாய் தந்தையர்களை அனுசரித்து செல்லக்கூடிய நபராகவும், மனைவி பிள்ளைகளையும் சற்று அனுசரித்து செல்லக்கூடிய நபராகவும் இருப்பார்கள். தன்னுடைய சுய கௌரவத்தை விட்டு கொடுக்க மாட்டார்கள். திருமண வாழ்க்கை சற்று தாமதமாக நடக்கக்கூடிய அமைப்பு கொண்டவர்களாக இருப்பார்கள். இந்த ஜாதக நேயர்களுக்கு சித்திரையில பிறந்தவங்களுடைய தொழிலமைப்பு பற்றி பார்க்கின்ற போது எந்த துறையில ஈடுபட்டாலும் அதை சாதிக்கக்கூடிய வல்லமை பெற்றவர்களாக இருப்பார்கள். எந்த துறையில ஈடுபட்டாலும் அடிப்படையிலிருந்து படிப்படியாக வளர்ந்து ஒரு உயர்வான நிலையினை அடையக்கூடிய நபராக இருப்பார்கள். பயணங்கள் மூலமாக அதிர்ஷ்டம் கொண்ட நபராக இருப்பார்கள். நிறைய சம்பாதிக்கக்கூடிய திறமை கொண்டவர்களாகவும் இருப்பார்கள். மற்றவர்களை வழிநடத்துவதில் வல்லவராக இருப்பார்கள். மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக இருப்பார்கள். அடுத்து குறிப்பாக பார்க்கின்ற பொழுது இவர்களுக்கு எப்படிப்பட்ட உடல் உபாதைகள் ஏற்படும் பார்த்தீங்கன்றால் சிறுநீரக பிரச்சனைகள், இருதய சம்பந்தப்பட்ட பாதிப்புகள், வயிறு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள், செரிமான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இவர்களுக்கு நடக்கக்கூடிய திசையை பற்றி பார்க்கின்ற பொழுது செவ்வாயோட நட்சத்திரமான சித்திரையில பிறக்கிறதுனால முதல் திசையாக செவ்வாய் திசை நடக்கும். பிறக்கின்ற போது செவ்வாய் ஒரு நல்ல இடத்துல இருந்தால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குறிப்பாக முதல் திசையாக செவ்வாய் திசை நடக்கும்போது நல்ல ஒரு வளமான பலன்கள், நல்ல துடிப்பா இருக்கிறது, சுறுசுறுப்பா இருக்கிறது, நல்ல ஒரு நிலை அடைகிறது, தாய் தந்தையருக்கு நல்ல சிறப்புகள், நல்ல ஒரு வளமான பலன்கள் உண்டாகும். ஒரு ஜாதகத்துல பிறக்கின்ற போதே செவ்வாய் ஜாதகத்துல ராகு சேர்க்கை பெற்று, சனி சேர்க்கை பெற்று, கேது சேர்க்கை பெற்று இருந்தால், அதுவும் குறிப்பாக கேது சேர்க்கையெல்லாம் பெற்றிருந்தால் உடல் பலகீனங்கள், சின்ன சின்ன உடல் உபாதைகள், கூட பிறந்தவங்களுக்கு பிரச்சனைகள்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இவர்களுக்கு இந்த செவ்வாவுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா ராகு திசை வரும். முதல் திசையாக செவ்வாய் திசை நடக்கிறதாலையும் 2வது திசையாக ராகு திசை நடக்கிறதாலையும் முன்கோபம் கொஞ்சம் கொண்ட நபராகவும், விளையாட்டுத்தனம் அதிகம் கொண்ட நபராகவும் இருப்பார்கள். பொதுவாக எந்த ஒரு காரியத்திலும் சுறுசுறுப்பாக செயல்படுவார்கள். அடுத்து குறிப்பாக தன்னுடைய முன்கோபத்தால் நல்ல வாய்ப்புகளை கூட அடைவதில் ஒரு சில தடைகள் உண்டாகும். பொதுவாக இவங்களுக்கு பார்த்தீங்கன்றால் குழந்தை பருவத்தில், குழந்தை பருவம்னா 20-22 வயசு வரைக்குமே உங்களுக்கு ராகு திசை நடக்கும். அந்த மாதிரி ராகு திசை நடக்கிறதுனால படிக்கிற வயசுல கொஞ்சம் விளையாட்டுத்தனம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பெரியவங்க கிட்ட கொஞ்சம் ஏட்டிக்கு போட்டியாக பேசக்கூடிய கேரக்டர்லாம் கூட கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. முன்கோபத்தை குறைத்து கொண்டு சூழ்நிலையை புரிந்து கொண்டு நிதானமாக செயல்பட்டால் ரொம்ப ரொம்ப நல்லது. சற்று ஆடம்பர பிரியராக இருப்பார்கள். 3வது திசையாக குரு திசை வரும். அப்பதான் அவங்களுக்கு கொஞ்சம் நிதானம் வரும். குடும்பத்தில்
நல்லது நடக்கக்கூடிய அமைப்புகள், நல்ல பழக்க வழக்கங்கள், பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் நல்லபடியாக கிடைக்கக்கூடிய அமைப்புகள், பெரியவங்களுடைய ஆதரவு நல்லா சிறப்பாக இருக்கிறது, தாய் தந்தையர் சொல்படி கேட்கறது, ஒரு சிறப்பான இல்லற வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை அமைகிறது, மனைவி பிள்ளைகள்லாம் நல்லா சிறப்பாக அமையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள்லாம் குருமகாதசியில் ஏற்படும். அதாவது குழந்தை பருவத்தில் உங்களுக்கு ராகு திசை நடந்தாலும் உங்களுக்கு 3வது திசையாக நடக்கக்கூடிய குரு திசை அவங்கள ஒரு நல்வழிப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பை உண்டாக்கும். குரு திசையில் நிறைய விஷயத்தை கற்றுக்கொள்வார்கள். சமுதாயத்தில் ஒரு நல்ல நிலையினை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். இவங்களுக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா 3வது திசையான அந்த குரு திசைக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 4வது திசையாக சனி மகா திசை வரும். சனி தான் ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய திசை. பொதுவாக செவ்வாயோட நட்சத்திரம் பிறக்கிறவங்களுக்கு சனி திசை கெடுக்கும்னா சில கருத்துக்கள் உண்டு. ஆனால் நடைமுறையில் பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 4வது திசையாக நடக்கக்கூடிய சனி திசையில் தான் நல்லா சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள், அசையும் அசையா சொத்துக்கள் சேரக்கூடிய அமைப்புகள், செல்வம் செல்வாக்கு வசதி வாய்ப்புகள்லாம் ஏற்படும். சனி திசை கொஞ்சம் லேட்டாக தான் வரும். ஒரு 35லேருந்து 40 வயசு வாக்கில் வரும். சனி வருகின்ற பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பை உண்டாக்கும். அடுத்து குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த சனி திசையிலே செல்வம் செல்வாக்கு அசையா சொத்துக்கள் சேரக்கூடிய அமைப்புகள், புதிய வீடு வாகனங்கள் அமையக்கூடிய அமைப்புகள், பழைய பொருட்களால் நல்ல அனுகூலங்கள், அவங்க என்னென்னலாம் சாதிக்கும்னு நினைக்கிறாங்களோ அதெல்லாம் சாதிக்கக்கூடிய அளவுக்கு அனுகூலங்கள்லாம் அந்த சனி மகா திசையில் ஏற்படும். சனிக்கு அடுத்து கொஞ்சம் லேட்டாக புதன் வரும். புதனும் ஒரு சில அனுகூலமான பலன்களை தரக்கூடிய ஒரு அமைப்புகள் உண்டு. பொதுவாக புதன் திசை அதுக்கு அடுத்து வரக்கூடிய கேது திசையெல்லாம் ஜாதகத்தில் அந்த கிரகங்கள் அமையக்கூடிய நிலையும் மற்ற கிரகங்களுடைய நிலையையும் பொறுத்து இருக்கிறது. இந்த நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா சனியோட திசை ஒரு பெரிய ஒரு பிரமாதமான திசையாக இருக்குது. இவங்க முருகப்பெருமான வழிபாடு செய்தால் ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான பலனை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பொதுவாக இவங்களுக்கு 20-22 வயசுக்கு பிறகு லைஃப்பில் ஒரு நல்ல லிஃப்ட்டும், 40 வயசுக்கு பிறகு ஒரு பெரிய முன்னேற்றமும் அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு கொண்டவர்களாக இருப்பார்கள். நேயர்களே, இதுவரை சித்திரையில் பிறந்தவங்களை பற்றியும் இன்றைய ராசி பலன் பற்றியும் கூறினேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.